மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. வேங்கைவேலுக்கு தன்னுடைய சொந்த கட்சியான திருமாவளவனின் கட்சி பெரிய அளவுக்கு துணை புரியும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். கூட்டணி தயவல் இருப்பதுதான் முக்கியம் என்று அவர் அரசியல் நடத்தினார். 2 ஆண்டுகளாக எந்த கடுமையான முடிவையும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கவில்லை. சிபிசிஐடி 2 ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து அவர்கள் கண்டறிந்தது தாழ்த்தப்பட்டவர்களின் குடிநீரில் மலத்தை கலப்பார்கள் என்பதை இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அவனும் சேர்ந்து குடிக்கிற தண்ணீர் தானே அது. எந்த 3 பேரை குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறார்களோ அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய தொட்டியில் அவன் இதை கலந்தான் என்றால் இவனும் சேர்ந்து குடிக்க வேண்டிய தண்ணீர் அதுதானே. இவனுக்கு தண்ணீர் தனியாக வானம், இவனுக்கு தனியாக மழை முடியுமா? இதெல்லாம் அசிங்கமானது. ஒரு அரசாங்கம் இவ்வளவு பட்டவர்த்தனமாக, இவ்வளவு கேவலமாக உண்மை அல்லாத ஒன்றை ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற கட்டம் அரசுக்கு ஏற்பட்டதற்கு காரணமே வேங்கைவேலுக்கு விஜய் போவாரோ என்கின்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்தோம், யாரை போடுவது? உண்மையாக செய்தவனை போட்டால் அவருக்கு என்ன ஏற்கனவே உள்ள பயமோ அந்த பயம் உறுதிப்படும். என்ன பயம்? ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இவருக்கு என்ன வந்தது என்று கேட்கிறேன். திருவாரூர் குடும்பத்தில் கலந்தார்கள், இவர்களுக்கு என்ன பயம் வந்தது? ஆட்சி போய்விடும். ஏதாவது ஒன்று என்றால் இவருக்கு ஏதோ ஒரு சொந்த பயம் இருக்கிறது. அவன் சார்ந்த சமூகத்தின் நோக்கமாது யாரும் அதை செய்ய சொல்ல மாட்டான். எந்த குறைந்த அறிவுடையவனும் இது போன்ற இழிவான செயலை செய்ய என்று எந்த சமூகத்திலும் சொல்ல மாட்டான். எவனோ ஒரு இழிவான மனம் படைத்த ஒருவன் இதை செய்திருக்கிறான் என்றால் அவன் பிடித்து உள்ளவை. அதான் பிடிச்சி வச்சிருக்காங்களே குற்றப்பத்திரிகையில் சொல்ல. குற்றப்பத்திரிகையில தாழ்த்தப்பட்டவர்களுடைய தண்ணீரில் மலம் கலந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்களே இந்த கலந்தவனே குடிப்பான் அந்த தண்ணீரை என்று சொன்னால் சிரிப்பான் உலகத்தில். இந்த அரசாங்கத்தின் போலீஸ் நடவடிக்கைகள் எதுவும் குற்றங்களை வெளிப்படுத்துகின்ற தன்மை உள்ளவை என்று நேரடியாக சொன்னதுக்கு சமம். அதிலையும் ஒரு வழுக்கிறார் பாருங்க. இந்த முனைப்பை இழந்து விட்டார் நம்முடைய திருமாவளவன். நான் சொல்கிறேன், காவல்துறை சரியில்லை என்று ஒரு நிலை உண்டா? அரசு சரியில்லை என்றால் காவல்துறை சரியாக இல்லை. நேரடியாக அரசு மேல குற்றம் சொல்லாம அதிகாரிகள் இதுக்கு சரியாக வழிக்கு ஓட பார்க்கிறார். அவருக்கு தயக்கம் இருக்கிறதே. ஸ்டாலினை கட்டிப்பிடித்துக் கொண்டு விட மாட்டேன் என்கிறாரே தவிர தன்னுடைய சமூகம் காக்கப்பட வேண்டும், அதற்காகத்தான் நாம் ஒரு கட்சி வைத்திருக்கிறோம் என்கின்ற உணர்வு இன்னும் முழுமையாக அவருக்கு வரவில்லை. வந்தால் நான் பாராட்டுகிறேன். நாங்க இப்பவுமே முதலமைச்சரை நம்புறோம், முதலமைச்சரை சந்திச்சு வலியுறுத்துவேன் சொல்றாரு. திருமாவளவன் அதை சொல்றாரு. இல்ல ஏங்க, 3 பேர் உன் ஜாதிக்காரனையே குற்றவாளியாக ஆக்கிய பிறகு இன்னும் வலியுறுத்துகிறார். இதை விட மோசமானது ஏதாவது இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு புலன் விசாரணையை நீ செய்கிறாயே என்று கேட்பதற்கு இன்னமும் ஒரு ஊக்கம் வரவில்லை. நீங்களாகவே கேட்டு விடுங்கள் சிபிஐயை, இல்லாவிட்டால் அசிங்கமாக போய்விடும். யாருக்காக கட்சி வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் பேச முடியாமல் அந்த கட்சி எதற்கு இல்லை? இப்ப களத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அங்க போராட்டம் நடத்தப்படும். இந்த விஜய் உள்ளே நுழைகிறேன் என்று சொல்லுகின்ற வரையிலும் நமக்கு வேங்கவேலுக்கு போக திருமாவளவன் போகாத மாதிரி நான் ஒரு 2 அரசே சரியா தான் விசாரிச்சிருக்கு. நீங்க அரசை குறை சொல்றதை நிறுத்துங்கன்னு ஆசிரியர் கி வீரமணி திராவிட கழகத்துல அறிக்கையெல்லாம் வந்திருக்குல்ல, அவங்க எல்லாம் பேசுறாங்க. யாரு திராவிட கழகம்? கையாங்க சொல்றாங்க. சிபிஐ சொல்லட்டும். அந்த வேங்கைவேல் விவகாரம் தொடர்பா சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல 3 பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியம் இல்லை, ஆனால் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குற்றம் சாட்ட அந்த குற்றவாளியும் பட்டியல் சமூகத்தினர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. எதிர்கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சிபிஐ விசாரணை வேணும், இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன என்றால், இவ்வளவு காலமும் இவர்கள் வேங்கவேலுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கருத்தே இவர்களுக்கு இல்லை. வேங்கவேலுக்கு தன்னுடைய சொந்த கட்சியான திருமாவளவனின் கட்சி பெரிய அளவுக்கு துணை புரியும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் இவருக்கு கூட்டணி தான் முக்கியம். 2 எம்எல்ஏ, எம்பி, 4 எம்எல்ஏ வருவதை விட்டுவிட்டு சும்மா வெட்டி அரசியல் பண்ணி கொண்டிருந்தால் 3-4% வாக்குகள் தான் நாம் பெற முடியும் என்பதில் இவர் குறியாக இருந்தார் நம்முடைய திருமாவளவன். அதனாலே அப்படி வாளை ஒருவருக்கு காட்டுவது, தலையை ஒருவருக்கு காட்டுவது என்பது போல் தன்னுடைய அடிப்படை கட்சிக்கும் பேசிக்கொள்வார். அது மெதுவாக, மென்மையாக. கூட்டணி தயவல் இருப்பதுதான் முக்கியம் என்று அவர் அரசியல் நடத்தினார். 2 ஆண்டுகளாக எந்த கடுமையான முடிவையும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கவில்லை. அதன் காரணமாக அந்த மக்கள் நொந்து போய் சென்ற தேர்தலிலே வாக்களிப்பதில்லை என்று ஊரோடு முடிவு செய்து வாக்குச்சாவடியை தவிர்த்து விட்டார்கள். அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். ஒரு ஊர் வாக்குச்சாவடியை தவிர்ப்பதினால் அரசியலில் எந்த மாற்றமும்
ஏற்படாது என்கின்ற காரணத்தினால் பரந்தூர் மக்களும் வாக்களிக்கவில்லை போன தடவை. ஆக நம்ம அளவுக்கு இவ்வளவு மோசமானவர்களுக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும்? மற்றவர்களும் நமக்காக பெரும் போராட்டம் நடத்தாத போது நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களிப்பதிலிருந்து விலகி கொண்டார்கள். இப்பொழுது நம்முடைய திருமாவளவன் பேசத் தொடங்கியிருக்கிறார். வேறு வழியே இல்லாமல் இப்பொழுது திடீரென்று அரசு 3 பேரை குற்றவாளிகள் என்று வெளிப்படுத்தியிருக்கிறது. இவ்வளவு காலமும் இல்லாமல் இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறது. சிபிசிஐடி 2 ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து அவர்கள் கண்டறிந்தது தாழ்த்தப்பட்டவர்களின் குடிநீரில் மலத்தை கலப்பார்கள் என்பதை இவர்கள் கண்டறிந்திருக்கிறார். அவனும் சேர்ந்து குடிக்கிற தண்ணீர் தானே அது. எந்த 3 பேரை குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறார்களோ அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய தொட்டியில் அவன் இதை கலந்தான் என்றால் இவனும் சேர்ந்து குடிக்க வேண்டிய தண்ணீர் அது தானே. இவனுக்கு தண்ணீர் தனியாக வானம், இவனுக்கு தனியாக மழை பொழியுமா? இதெல்லாம் அசிங்கமானது. ஒரு அரசாங்கம் இவ்வளவு பட்டவர்த்தனமாக, இவ்வளவு கேவலமாக, உண்மை அல்லாத ஒன்றை ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற கட்டம் அரசுக்கு ஏற்பட்டதற்கு காரணமே கோர்ட்டினுடைய நெருக்கடி வந்துவிடும் என்கின்ற கட்டம் வந்துவிட்டது. சிபிஐக்கு இந்த வழக்கு மாறிவிடுமோ என்கின்ற நிலைப்பாடு ஏற்பட்டு விட்டது. வேங்கை வயலுக்கு விஜய் போவாரோ என்கின்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது பரந்தூருக்கு போனதே ஒரு விதத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்னால் பரந்தூரை பற்றி என்னை போன்ற சிலர் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனால் இவர் போனது என்பது அந்த மக்களிடம் ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. என்னுடைய கருத்து, விஜய் இதை தொடர்ந்து போராடி இதை மீட்டு கொடுப்பதில் நிற்க வேண்டுமே தவிர நான் போனேன் வந்தேன் என்று நேம்சேக்காக பெயரளவிற்கு எதையும் பதிவு செய்துவிட்டால் அது அரசியலில் வெல்லாது. ஆகவே அவர் தொடர்ந்து போக வேண்டும். அந்த பரந்தூர் விமான நிலையத்தை இடம் மாற்றுகின்ற அளவுக்கு போக வேண்டும். ஏனென்றால் நஞ்சுகளும் ஏரிகளும் அழியக்கூடாது, வீடுகளெல்லாம் அழியக்கூடாது. அழிந்த பிறகு நீ தருகின்ற எந்த பணமும் அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. அவர்கள் நாடு விட்டு போவது என்று முடிவு செய்தவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் போனது ஆறுதலாக இருக்கும். இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள். எப்படி சேலம் 8 வழி பாதை கடைசியாக கைவிடப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டதோ, எப்படி டங்ஸ்டன் கைவிடப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டதோ, அதுபோல் பரந்தூர் கைவிடப்படுகின்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்கு விஜய் கொடுக்கின்ற நெருக்கடி சரியாக இருக்கும். ஆனால் காவல்துறை தரப்பில் 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 397 பேரை விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல ஃபோன் கால்கள், அதுக்கப்புறம் மெசேஜஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு தான் நெருக்கடி சொல்லுகிறார்கள் என்றால் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு போகிறது. அவர்கள் தனிக்குழுவை நியமித்து ஒருவேளை இதை விசாரிக்கின்ற நிலைமை ஏற்பட்டால் உயர்நீதிமன்றம் இப்பொழுது எப்படி அண்ணா பல்கலைக்கழக பெண்ணினுடைய கற்பழிப்புக்கு அந்த நீதிமன்றம் உள்ளே 3 பேரை பெண் அதிகாரிகளை சிபிஐயிலிருந்து தேர்வு செய்து போட்டிருக்கிறது. இந்த சிபிஐயிலிருந்து மறுபடியும் 3 தனியான ஆட்களை போட்டு இதை விசாரி என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டால், அந்த கட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் சொல்லிவிட்டால் பிறகு கையறு நிலைக்கு வந்து விடுவார் ஸ்டாலின். அதனாலே ஏதாவது ஒரு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்தோம், நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம், வழக்கை என்ற கருத்தை ஏற்படுத்த விரும்பி அவர் 3 பேரை, யாரை போடுவது? உண்மையாக செய்தவனை போட்டால் அவருக்கு என்ன ஏற்கனவே உள்ள பயமோ அந்த பயம் வந்து உறுதிப்படும். என்ன பயம்? ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இவருக்கு என்ன வந்தது என்று கேட்கிறேன். திருவாரூர் குடும்பத்தில் கலந்தார்கள், இவர்களுக்கு என்ன பயம் வந்தது? ஆட்சி போய்விடும். ஏதாவது ஒன்று என்றால் இவருக்கு ஏதோ ஒரு சொந்த பயம் இருக்கிறது. அதில் என்ன என்று எனக்கு தெரியாத போது நானாக ஊகித்து சொல்வது சரியாக இருக்காது. ஆகவே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை காரணமாக எவனாக இருந்தால் என்ன, எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் மனிதத்தன்மையே இல்லாதவன், நான் பிடித்து உள்ளவை. அது சமூகத்தினுடைய நோக்கமாக, அது அவன் சார்ந்த சமூகத்தின் நோக்கமாக, அது யாரும் அதை செய்யின்னு சொல்ல மாட்டான். எந்த குறைந்த அறிவுடையவனும் இது போன்ற இழிவான செயலை செய்ய என்று எந்த சமூகத்திலும் சொல்ல மாட்டான். எவனோ ஒரு இழிவான மனம் படைத்த ஒருவன் இதை செய்திருக்கிறான் என்றால் அவன் பிடித்து உள்ளவை. அதான் பிடிச்சி வச்சிருக்காங்களே குற்றப்பத்திரிகையில் சொல்லிட்டாங்க. குற்றப்பத்திரிகையில் தாழ்த்தப்பட்டவர்களுடைய தண்ணீரில் மலம் கலந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்களே இந்த கலந்தவனே குடிப்பான் இந்த தண்ணீரை என்று சொன்னால் சிரிப்பான் உலகத்தில். இப்பொழுதுதான் கொஞ்சம் இந்த அச்சம் வந்திருப்பதற்கு காரணம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3 தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது போல் இதற்கும் நியமிக்கின்ற கட்டம் வரும். ஓகே. ஒன்று, விஜய் அங்கே போய் கலகம் செய்வார். அவர் போனாலே கலகமாகி கூட்டம் கொடுக்கறது இல்லை. நான் இதை விட தெளிவான கருத்தெல்லாம் நான் சொல்லுகிறேன், எவன் என் பின்னாடி வரேன். அதனால் அது ஒரு அச்சம். இந்த நிலையில் இருக்கின்ற போது அரசாங்கம் அவசரமாக 3 பேரை போட்டு இது சும்மா போய் கடைசியில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வழக்கை நீடித்து இல்லை என்று ஆகி அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இதற்கு இவர்களே ஆள் பிடிப்பார்கள்.
இந்த வேலை தான் செய்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் திருமாவளவனுக்கு கொஞ்சம் உணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவனே எங்கள் சமூகத்துக்கு தீங்கு விளைவிப்பான் என்ற உங்களுடைய அரசியல் கருத்து தவறானது. ஆகவே உண்மையானவர்களை நீங்கள் வழக்கிலே சேர்க்கவில்லை, உண்மையற்றவர்களை நீங்கள் வழக்கிலே சேர்த்திருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லிவிட்டார். சிபிஐ விசாரணையும் கேட்கிறார். சிபிஐ விசாரணை அவர் கேட்டார் என்பது இந்த அரசாங்கத்தின் போலீஸ் நடவடிக்கைகள் எதுவும் குற்றங்களை வெளிப்படுத்துகின்ற தன்மை உள்ளவை என்று நேரடியாக சொன்னதற்கு சமம். அதுலேயும் ஒரு வழுக்கு வழுக்கிறார் பாருங்கள். இந்த முனைப்பை இழந்து விட்டார் நம்முடைய திருமாவளவன். அதில் சொல்லுகிறார், எப்படியும் சிபிஐ விசாரணை வந்துவிடும், அதற்கான உத்தரவுகள் எங்கிருந்தால் பிறப்பிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படும். கோர்ட்டை குறிப்பிடுகிறார், நீதிமன்றம். அது வந்து நீங்கள் அசிங்கப்படுவதை விட நீங்களே சிபிஐயினுடைய விசாரணையை கேட்டுவிட்டால் உங்களுக்கு நல்லது என்று வேறு சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு நண்பர், நீங்கள் கொட்டுப்பட்டு விடக்கூடாது, உங்களுடைய ஆட்சிக்கு சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது, என்னால் எந்த கட்சியோடு சேருவது என்ற முடிவு தெரியாமல் இருக்கின்ற போது நான் ஒரு கட்டாயம் காரணமாக அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் வேறு யாராலும் கொட்டுப்படாமல் உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால் சிபிஐயிடம் நீங்களே ஒப்படைத்து விட்டால், ஆக அவர் மீது ஒன்றும் குற்றமில்லை, நாங்கள் என்ன செய்தோம், அவன் பார்த்து கொள்ளட்டும், எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று ஒரு நல்ல கருத்து ஏற்படும் என்று சொல்லி அப்பொழுதும் இந்த ஸ்டாலினை கட்டிப்பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறாரே தவிர தன்னுடைய சமூகம் காக்கப்பட வேண்டும், அதற்காகத்தான் நாம் ஒரு கட்சி வைத்திருக்கிறோம் என்கின்ற உணர்வு இன்னும் முழுமையாக அவருக்கு வரவில்லை. வந்தால் நான் பாராட்டுகிறேன். அதில் முக்கியமாக காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. சிபிஐ மட்டும் என்ன செஞ்சிட போது எங்க அவர் நேரடியாக திமுக அரசையும் முதல்வரை விமர்சிக்காம அதிகாரிகளை மட்டும் விமர்சிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நான் சொல்கிறேன், காவல்துறை சரியில்லை என்று ஒரு நிலை உண்டா? அரசு சரியில்லை என்றால் காவல்துறை சரியாக இல்லை. நேரடியாக அரசு மேலே குற்றம் சொல்லாமல் அதிகாரிகள் இதுக்கு சரியாக வழிக்கு ஓட பார்க்கிறார். அவருடைய நான் சொல்லுகிறேன், அவருடைய அடியாள் இந்த போலீஸ், நம்முடைய ஸ்டாலினுடைய அடியாள் இந்த போலீஸ். ஸ்டாலினுடைய நாய்க்குட்டிகளைப் போல நடந்து கொள்கிறவர்கள் இவர்கள். ஏவினால் பாய்வார்கள், ஏவாவிட்டால் படுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு வேறு எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் செய்து விடக்கூடாது, நம்ம பதவியை விட்டு எதையும் இறக்கி விட விடும், அதுதான் முக்கியம். ஆகவே இவர்களிடம் ஒன்று, இந்த போலீஸ் ரொம்ப சுமாரானது. பாருங்கள், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் சிபிஐக்கு மாறிவிட்டது. இப்பொழுது திருமாவளவனே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து விட்டார். இல்லாவிட்டால் கட்சியை கலை என்பானவன். இந்த கட்சியை எதற்கு நீ வைத்துக் கொள்கிறாய், கலை என்பான், மற்ற ஊரிலும் சொல்லுவான். ஆகவே இப்படி இருக்கிறவனெல்லாம் உன்னுடைய அரசு உன்னுடைய போலீஸ் தகுதி இல்லை என்று சொன்னால் ஆளுகிறவன் தகுதி இல்லை என்று பொருளை தவிர போலீஸ்காரனை நெருக்கினால் ஒழுங்கா. நான் நேரடியாக சொல்றதுல என்ன தயக்கம் அவருக்கு? யாருக்கு? திருமாவளவன் அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. இந்த 2 எம்பியும் 4 எம்எல்ஏயும் திமுக தயவில் தான் வந்தது. 3% 4% வாக்குகளை வைத்துக்கொண்டு நம்மை விட கூடுதல் வாக்கு வைத்திருக்கிறது. ராமதாஸால் அடைய முடியாத இடத்தை நாம் அடைய முடிவதற்கு திமுகவுடைய கூட்டுத்தான் காரணம் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலே இந்த 2 எம்பியாலும் ஒன்றும் ஆகப்போவதில்லை, 4 எம்எல்ஏயாலும் ஒன்றும் ஆகப்போவதில்லை. ஏனென்றால் நம்முடைய சமூகத்திற்காகவே நாம் பேச முடியாத நிலைமை இந்த அரசியலில் வருகிறது. ஆகவே ஆனாலும் கூட இவர்களுக்கு இந்த பவர் பாலிடிக்ஸினுடைய தன்மை இவர்களுக்கு சுகமாக இருக்கிறது. இந்த பவர் பாலிடிக்ஸில் எதையும் இழக்க மாட்டார்கள். எங்கேயாவது நான் ஒரு ஊர் வழியாக வந்தேன். இப்பொழுது இந்த மதுரை மாவட்ட எம்பி தொகுதியினுடையது. எல்லாரும் என்ன செய்வான் நம்முடைய நாட்டில் என்றால், எம்எல்ஏ ஆனாலும் சரி, இதுவானாலும் சரி, பஸ் நிறுத்தத்தில் அந்த பெரிய பேரில் தன்னுடைய பெயரை எழுதி வைத்துக் கொள்வான். ஏனென்றால் இவன் வேறு எதற்கு பணம் கொடுத்திருந்தாலும் அது வழியே தெரியாது. நான் எம்எல்ஏ இருக்கிறோம், ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சுகர் பில்டிங் கட்டுவதற்கு முழு பணத்தையும் ஒதுக்கி கொடுத்தேன். அதை நான் சொன்னதும் இல்லை, இதுனதும் இல்லை. என்ன அரசாங்க பணம், நம்முடைய பணமா? மக்களுடைய பணத்தை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு. இந்த எம்எல்ஏக்கு எம்பிக்கெல்லாம் பணம் வாங்குகிற அதிகாரமே இருக்கக்கூடாது. இருந்தால் இவன் காசு வாங்குவான், இருக்கக்கூடாது. மொத்தமாக இதை இவன் இந்த பஸ் ஸ்டாண்டில் எழுதி வைத்து கொண்டால் தான் இவன் பேர் தெரியும். இந்த சிபிஎம் காரனும் எழுதி வைக்கிறான் அதில் இந்த பஸ் ஸ்டாப்பில். நான் நினைத்து கொண்டேன், எல்லா யோக்கியனும் சேர்ந்து இவனும் இப்படி ஆகிவிட்டான் என்று. இல்லைன்னா சிபிஎம் இப்படிலாம் இருக்க மாட்டான். சிபிஎம் நல்ல அறிவான அரசியல் நடத்துகின்ற பழக்கமுடையவன், தியாகத்திற்கு பழக்கப்பட்டவன். அவனும் இந்த பேர் அரசியல், எங்கு பார்த்தாலும் நம்ம பேர் தெரிய வேண்டும் என்று அந்த எம்பி நினைக்கிறானே. இதுபோல் இவர்கள் எம்பி ஆகி சுகம் கண்டு விட்டார்கள், எம்எல்ஏ ஆகி சுகம் கண்டு விட்டார்கள். இனிமேல் கட்சிக்காகவும் பேசியது போல் இருக்க வேண்டும், நம்முடைய மக்களுக்காகவும் பேசியது போல் இருக்க வேண்டும், நமக்கு ஆதரவு தருகின்ற. அதே பாயாசத்தோட தச்சனை வச்சுல சாப்பாடு போடுறேன். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காவல்துறை இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஆனால் இப்போவும் முதலமைச்சர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இது சமூக நீதி அரசு,
அதனால வந்து நாங்க இப்பவுமே முதலமைச்சரை நம்புறோம், நான் முதலமைச்சரை சந்திச்சு வலியுறுத்துவேன்னு அவர் சொல்றாரு இல்ல. சொல்றாரு திருமாவளவன் அதை சொல்றாரு இல்ல. சொல்லி முதலமைச்சரை சந்திச்சு நான் வந்து வலியுறுத்த போறேன் அப்படின்னு இல்லை சொல்லி. ஏங்க 3 பேர் உன் ஜாதிக்காரனையே குற்றவாளியாக ஆக்கிய பிறகு இன்னும் வலியுறுத்துகிறார் இவர். இதை விட மோசமானது ஏதாவது இருக்க முடியுமா? உன்னுடைய கூட்டணியை மதிப்புக்குரியதாக நினைத்தால் உன் ஜாதிக்காரன் 3 பேருமே தன் ஜாதிக்காரனுக்காக இதை கலந்தான் என்று எந்த குறைஞ்ச அறிவுடையும் நினைப்பானா? யாரும் நம்ப மாட்டார்கள். ஏங்க எதிர் ஜாதிக்கு வைப்பான் என்று சொன்னால் அது புரிகிறது. தன் ஜாதிக்கு இவன் அது தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது தான் காவல்துறை கொடுக்குறது. என்ன தனிப்பட்ட பிரச்சனை? ஊர் புறாவும் குடிக்கிற தண்ணியில் கலக்கிறது ஒரு தனி மனிதனுக்குரிய பிரச்சனையா, இல்லை ஊர் முழுவதையும் பகையாக கருதுகிறானா? இல்ல அங்க இருக்கிற ஊராட்சி தலைவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த சிக்கல்ல அவரை பழி வாங்குறதுக்காக இதை கலந்துட்டாங்க. எவனும் செய்ய மாட்டான். காவல்துறை ரிப்போர்ட் எவனும் செய்ய மாட்டான். எவனும் எந்த முட்டாளும் செய்ய மாட்டான். அந்த ஒரு ஆளை பழி வாங்குறதுக்கு தனிப்பட்ட முறையில் அவன் வீட்டில் போய் கலக்கிறதா, நம்ம எல்லாருமே குடிக்க போகிற நீரில் கலக்கிறதா, நம்ம பொண்டாட்டியும் அங்கே தானே போய் தண்ணி எடுக்கிறா? இதெல்லாம் நம்பத்தக்கதே இல்லை. திருமாவளவன் நம்பத்தக்கது இல்லை என்று மட்டும்தான் சொல்ல தெரிகிறதே தவிர இந்த மாதிரி ஒரு புலன் விசாரணையை நீ செய்கிறாயே என்று கேட்பதற்கு இன்னமும் ஒரு ஊக்கம் வரவில்லை. நீங்களாகவே கேட்டு விடுங்கள் சிபிஐயை, இல்லாவிட்டால் அசிங்கமாக போய்விடும், எப்படியும் சிபிஐ என்கொயரி வந்துவிடும் என்று அவர் நம்புகிறார். கோர்ட் உள்ளே நுழைய வேண்டும், சிபிஐ கையில் கொடுக்க வேண்டும். இந்த அரசு ஒரு லாயக்கற்ற அரசு. கற்பழிப்பு என்றாலும் சிபிஐ வர வேண்டும். சிபிஐக்கு என்ன என்றால் இவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டான். சிபிஐக்கு போன எவ்வளவு வழக்குகள் இதே அதெல்லாம் ஆயிருக்கும், அதெல்லாம் வேறு. ஆனாலும் கூட ஒம்பிட்டு தெளிவாக இதுதான் என்று 2 ஆண்டுகளாக தெரிகின்ற போது ஏதோ சிபிஐ ஓரளவுக்கு செய்வான்ல, கோர்ட்டுக்காவது கட்டுப்படுவான்ல. இருப்பதில் அதுதான், வேறு வழி ஒன்றும் கிடையாது. நம்முடைய அதிகார வர்க்கத்தையே கெடுத்து வைத்திருக்கிறோம். கலெக்டர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பூராவும் மோசம், பங்கு வாங்கி கொள்ளுகிறவர்களாக ஆகிவிட்டார்கள். 1-2 பேர் இருப்பான், அவன் நான் அந்த பக்கம் திரும்பிக் கொள்கிறேன், இந்த பக்கம் நீ செய் என்று சொல்லுகின்றோம். 1-2 பேர் இருப்பானே தவிர அதிகார வர்க்கம் முழுவதும் மோசம், போலீஸ் முழுவதும் மோசம். நாடு ரொம்ப கேவலமாக இருக்கிறது, அது சுரண்டல் களமாக இருக்கிறது. மக்களுக்கு மாற்று வழி ஜனநாயகத்தில் தெரியவில்லை. மாற்று வழியே கிடையாது. பெரிய நிறுவனமாக தன்னை ஆக்கி கொண்ட கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற காரணத்தினால் இதற்கு மாற்றே தெரியவில்லை. ஏதாவது எதிர்பாராமல் ஒரு மாற்று வந்தால்தான். ஆகவே எவன் மாற்றுக்கு வந்தாலும் நம்ம அவனை ஆதரிக்கிறோம். வா போ, அது எப்படியாவது போய் பிடுங்க அவனை என்று சொல்லுகிறோம். அது வினாவ போய் நீ இந்த அரசியலை நடத்தினால் நீ வருவதற்கு வேலையே இல்லை. நீ வந்து என்ன ஆக போகுது? இவன் நடத்துகிற அரசியலை நீ நடத்துவதற்கு இந்த அரசியலுக்கு ஏன் வர வேண்டும்? ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த சிபிஐயிடம் விசாரணை வேண்டும் என்று நீயே கேட்டுவிடு என்று சொல்வதனுடைய பொருள், இந்த போலீஸ், இந்த அரசாங்கம் இவர்களால் இதை செய்ய முடியாது என்று திருமாவளவன் முடிவுக்கு வந்து விட்டதான் இதை மாறி. சார், காவல்துறை அப்படி ஒரு இவ்வளவு பெரிய சென்சிட்டிவான வழக்கா அப்படி ஒரு போலியா ஒரு ஆதாரத்தை திரட்டி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி, அவனுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லை நம்ம போலீஸுக்கு. அவனுக்கு ஒரே ஒரு சென்சிட்டிவிட்டி தான் உண்டு. அரசாங்கத்திற்கு நாம் இணக்கமாக நடந்து கொண்டு நாம் பெறுவதை நாம் பெற வேண்டும், அரசு பெறுவதற்கு நாம் துணை புரிய வேண்டும். அவன் குற்றவாளி என்று சொன்னால் அவனை குற்றவாளியாக மெய்ப்பிப்பதற்கு தான் நாம் காக்கி சட்டை போட்டிருக்கிறோமே தவிர, கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பேர் செத்தார்களே தெரியாதா இந்த போலீஸ்க்கு? அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தெரியாதா? அவனெல்லாம் குடித்து கொண்டிருக்கிறான். ஏழ்மையாக இருக்கிறவன் 250 ரூபாய்க்கு கொடுத்து குவார்ட்டர் வாங்க முடியாமல் 30 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறான். 100 பேர் குருடாகிறான், 100 பேர் சாகுறான். இந்த கிராமமே அழிகிறது. கொதித்தள வேண்டாமா திருமாவளவன்? விழவில்லையே. அதுக்கு அங்கே போய் ஒரு மாநாடு போட்டு அந்த கவட்டுக்குள்ளே வந்து திமுக நுழைந்து கொண்டு விட்டான். பிறகு பேச வேண்டியதை பேச முடியவில்லை. எல்லாமே இப்படித்தான் நடக்கிறது என்று சொல்கிறேன். யாருக்காக கட்சி வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் பேச முடியாமல் அந்த கட்சி எதற்கு? இல்லை, இப்போ களத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே போராட்டம் நடத்தப்படும். இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த விஜய் வந்து உள்ளே நுழைகிறேன் என்று சொல்லுகின்ற வரையிலும், இந்த விஜய் வந்து உள்ளே நுழைகிறேன் என்று சொல்லுகின்ற வரையிலும் நமக்கு வேங்கவேலுக்கு போக திருமாவளவன் போகாத மாதிரி. நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பேசினேன். குளிரூட்டப்பட்ட அறைகளிலேயே அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் விஜய்க்கு சொன்னேன், குளிரூட்டப்பட்ட அறையிலேயே அம்பேத்கரை பற்றி பேசாதே, அம்பேத்கர் இருக்கிற இடம் வேங்கவேல், அங்கே போய் என்று சொன்னேன். வேற என்ன நான் செய்ய முடியும்? கருத்து தானே சொல்ல முடியும். அம்பேத்கருடைய கருத்துக்கு உண்மையானவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ வேங்கவேலுக்கு போ. அம்பேத்கர் வேங்கவேலில் தான் குடியிருக்கிறார். நீ வைத்திருக்கிற சிலைகளில் இல்லை, குளிரூட்டப்பட்ட அறைகளில் இல்லை. ஆகவே அங்கே போ என்று விஜய்க்கு அன்றைக்கே சொன்னேன். இப்போ இன்றைக்கு போகிறேன் என்று சொன்னால் பரவாயில்லை. இதெல்லாம் ஒரு விறுவிறுப்பையும் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் நான் கொஞ்சம் அஞ்சுகிறேன். விஜய் அங்க போயிடுவாருங்கிறதுக்கெல்லாம் அரசு இவ்வளவு ரியாக்ட் பண்ணுமா சார்? விஜய் நடத்துகிற அரசியல் மிகச்சிறந்த அரசியல் என்றெல்லாம் நினைக்கவில்லை. பரவாயில்லை, இந்த ஆள் போனால் பரந்தூர் மறுபடியும் பேசு பொருளாக ஆகியிருக்கிறது இல்லையா? இவர் போனார், பரந்தூர் ரொம்ப காலமாக எல்லாரும் மறந்து விட்டார்கள். நாம் இடையில பேசியிருக்கிறோமே தவிர எல்லாரும் மறந்து விட்டார்.
இப்போ அவர் போனவுடன் பரந்தூர் பேசுபொருளாக இருக்கிறதே. இப்பொழுது அரசாங்கம் அறிக்கை விடுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வேறு ஏதாவது மாற்றி அமைக்க முடியுமா என்று பார்ப்போம். ஏரிகளை அழிக்காமல், ஏரிகளை மட்டும் வைத்துவிட்டு நிலத்தை அழித்து விட்டால் ஏரிகள் எதற்கு என்று கேட்கிறேன். இந்த அரசாங்கம் முட்டாள்தனமான அரசாங்கம் இது. நம்ம சீமானை பார்க்குற போதெல்லாம் முட்டாள்தனமான அரசியல்வாதி என்று தோணும். நம்முடைய அரசாங்கம் முட்டாள்தனமான அரசாங்கம். நீ ஏரிகளை காத்தால் போதுமா? ஏரிகளுக்கு நிலங்களுக்காகத்தானே ஏரி. அப்போ நஞ்ச நிலத்தை அழிப்பதில்லை என்று சட்டம் போடும். அது தஞ்சாவூர் டெல்டாவுக்கு பொருந்திய சட்டம். தமிழ்நாட்டில் எந்த நஞ்ச நிலமாக இருந்தாலும் இன்னும் 5000 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று அன்புமணி சொல்லுகிறார். போ அங்கே போ, அது தரிசு நிலமாக கிடக்கிறது, அரசாங்கத்தின் கையிலே தான் இருக்கிறது, போ அங்கே போ வை. இந்த வேங்கவேல் விவகாரத்திலேயே கூட 2 ஆதாரம் பார்த்தோம். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், ஒரு ஃபோனில் இருக்கிற ஆடியோ, இது எல்லாமே அரசு வந்து ஆதாரமாக கொடுத்துருக்காங்களே சார். நம்ம எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எனக்கு ஆனால் உலகத்தில் உனக்கு ரொம்ப, அதாவது உன்னோட இருக்கிறதுலேயே சுகங்கண்ட திருமாவளவன் அவரே சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டார். இதுக்கு மேலே நீ என்ன செய்வ? நீ ஆளும் விதம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கை நீ காப்பாற்றவில்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீ நீதி செய்யவில்லை என்று கருதுகிற காரணத்தினால்தான் உன் போலீஸை அகற்றி விட்டு உன்னுடைய அரசாங்கம் வெளியே நின்று இதில் சிபிஐ நுழையட்டும் என்று அவர் 2 ஆண்டுகள் கழித்து கனவிலே வந்து எம்ஜிஆருக்கு தாயார் சொல்வது போல் இவருக்கும் வந்து யாரோ சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் புதிதாக கேட்கிறார். உன்னுடைய கூட்டணி கட்சியை விட்டு இவ்வளவு தயங்கி இந்த சிபிஐ நீயே அறிவித்து விடு என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், சிபிஐயால் தான் இதை செய்ய முடியும். அவன் உன்னுடைய அரசுக்கு கட்டுப்படாதவன், அவன் வேறு அரசுக்கு கட்டுப்பட்டவன். அதில் வேறு அரசு இதில் ஒன்றும் கருத்து இருக்காது. ஆகவே இவன் எடுத்து ஒழுங்காக அரசு தெளிவாக ஒரு நிலைப்பாடு எடுத்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. அங்கே போலீஸோட குற்றப்பத்திரிக்கையில் என்ன இருக்கோ அதுதான் நடந்தது. மற்றவங்க யாரும் தவறான தகவலை பரப்பாதீங்க. இது 2 தனிப்பட்ட விஷயங்கள் நடந்தது. தவறான தகவலை பரப்பாதீங்க அரசு சொல்றாங்க. ஹரிச்சந்திரனா இந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் இவர்கள் எப்பொழுதுமே பொய்யாக பேச மாட்டார்களா? எதற்காக 2 ஆண்டு வைத்துக் கொண்டிருந்தா இந்த வழக்கை? இல்ல சார், அப்படி ஜோடிச்சிட முடியுமா ஆதாரத்தை போலீஸால்? அப்படி ஜோடிச்சு அப்படி நீதிமன்றங்கள் அப்படி விட்டுருவாங்களா? ஜோடனை தவிர வழக்கில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? இந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்துடைய தனிக்கு உட்பட்டதான நீதிமன்றம் தான் இனிமேல் விழிப்படைந்து தனி சிபிஐயை உள்ளே நுழைக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் இந்த வேங்கவேலுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ அங்கே மக்களும் வந்து உண்ணாவிரத போராட்டம்லாம் அங்கே இருக்காங்க. நீங்கள் மற்ற கட்சி உள்ள வேங்கவேலுக்குள்ள விசிகாவெல்லாம் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிச்சா உடனடியாக கைது பண்ணுறாங்க. அங்கே ஒரு சென்சிட்டிவான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த விஷயத்தை தேர்தலில் வாக்களிப்பதில்லை என்றபோது தன்னந்தனியாக நின்றான். ஒரு கட்சி அவனுக்கு ஆதரவில்லை, தன்னந்தனியாக நின்றான். சரி, நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லி அவன் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்காமல் இருப்பது ஒன்று தான் அவனை செய்ய முடிந்தது. அது பலனளிக்கவில்லை. ஒரு பெருங்கூட்டம் வெளியே இருந்து இப்பொழுது உள்ளே வந்து நெருக்கடி கொடுக்க தொடங்கினால், இப்போ ஏன் நெருக்கடி வருகிறது என்றால் தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே நெருக்கடி வருகிறது. பிற கட்சிகள் செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சொந்த கட்சியும் இல்லை சிபிஐ செய்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. இதுவரையில் யாருக்கும் உணர்ச்சி இல்லையே. இது நேற்று நடக்கவில்லையே. இன்றைக்கு நாம் சத்தம் போடுவதற்கு நடந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டனே. அதற்கு பிறகு சொந்த கட்சி திருமாவளவன் கட்சியும் தூங்கி கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் மெல்ல விழித்து எழுகிறது. எங்களுடைய சமூகத்திற்கு வேண்டிய பாதுகாப்பு இல்லை என்று இப்பொழுதுதான் புதிதாக கண்டுபிடித்து, ஆனால் உன்னுடைய அரசு இதை கண்டுபிடித்து ஒழுங்கானவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாமல் சிபிஐக்கு போக போகிறது நீனே அறிவித்து விடு, உனக்கு நல்ல பேர் வரும் என்று தடை கொடுக்கிறார் என்றால் இது சிபிஐயால் தான் தன்னுடைய இப்போ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு வழக்கு முடிச்சிட்டாங்கல்ல, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுமா? என்னதான் குற்றப்பத்திரிகையில் இவ்வளவு வேகமாக 2 ஆண்டுகள் கழித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வோம் 20வது நாளில் தாக்கல் செய்திருக்கலாம். இதுக்கு 2 ஆண்டுகள் தேவையில்லை. ஒரு சாதாரணமான ஊரில் சாதாரணமான நடவடிக்கைக்கு ஒரு கிராமத்திற்கு 2 ஆண்டுகள் நீங்கள் காலம் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் பெரிய வழக்குகளுக்கு 20 ஆண்டுகள் காலம் எடுத்துக்கொள்வீர்கள். இதெல்லாம் ரொட்டீன்ங்க போலீஸுக்கு. அவனிடம் நீங்கள் சுயேட்சையாக விட்டுவிட்டால் கண்டுபிடித்து விடுவோம். அவனை நீங்கள் சுயேட்சையாக விடுவதில்லை. நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கிறது. ஆகவே இதில் நமக்கு என்ன பயன் வரும், நமக்கு என்ன எதிர்ப்பு வரும் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து அவனை அப்போ அந்த சமூகம் பாதிக்கப்பட்டவனும் எதிர்க்கக்கூடாது, மற்ற சமூகமும் எதிர்க்கக்கூடாது. அதற்கு எப்படி போட்டு வழக்கை அப்படியே அமுக்கி ஒன்றுமில்லாமல் காலப்போக்கில் செய்யப்பட்ட வழக்குகள் 1000 யாவது ஒன்று இதுபோல் மாட்டிக்கொள்ளும். அது அந்த அரசாங்கத்துக்கு பெரிய தீமையாக வரும். பழைய காலத்தில் முதுகுளத்தூர் வழக்கு காமராஜருடைய அரசாங்கத்துக்கு பெரிய தீமையாக வந்தது. ஆகவே சொல்லுகிறேன், என்றாவது ஒரு நாள் 10 ஒன்று மாட்டிக்கொள்ளும். செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்படாமல் செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படுகிறன்னு உண்டு. நான் கேட்டிருக்கிறேன். சிறைகளில்
10 கொலை செய்திருக்கிறேங்க, அப்போல்லாம் என்ன பிடிக்கல, என்ன செய்யாத கொலைக்கு பிடிச்சிட்டேன்னு சொல்கிறவெல்லாம் உண்டு. ஆனால் எப்படியோ அது அறம் தன்னுடைய வேலையை செய்யும், உன்னுடைய அரசுக்கு அது கற்பிக்கும் இப்போ என்பது. சிபிஎம் ஆகட்டும் விசிகா எல்லாமே இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாத்திரம் இந்த விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்ச்சியா இந்த முரண்கள் வந்துட்டே இருக்கு. சிபிஎம் விசிகா அரசுக்கு எதிரான நிறைய குரல்களை பேசிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்குற சமயத்துல இந்த குரல்கள்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ கூட இந்த ஆட்சியை இதற்கப்புறமும் 1000 வழக்குகள் விடுபட்டிருக்கின்றன. உன்னுடைய போதாமையின் காரணமாக, உங்களுடைய சொந்த நோக்கம் காரணமாக, கரப்ட் கவர்மெண்ட் இஸ் யுவர்ஸ் என்கின்ற காரணத்தினால் இவையெல்லாம் விடுபட்டிருக்கின்றன. ஏதாவது ஒன்றில் வந்து விடியும் பாருங்கள். இந்த சிபிஐ கைக்கு போனால் பல உண்மைகள் வெளியே வரும். இல்ல இதுவே அரசே சரியா தான் விசாரிச்சிருக்கு. நீங்க அரசை குறை சொல்றதை நிறுத்துங்கன்னு அவர் ஆசிரியர் கி வீரமணி திராவிட கழகத்துல அறிக்கைலாம் வந்திருக்குல்ல, அவங்க எல்லாம் பேசுறாங்க. யாரு? திராவிடர் கழகம். ஆம், திராவிடர் கழகம் என்ன இந்த விவகாரத்துல அரசை குறை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க சார். அரசுக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவர்கள் வேறு வேங்கை வயல் விவகாரம் தொடர்பா திராவிடர் கழகம் திருமாவளவன் திருமாவளவனாவது வேற ஒரு கூட்டணிக்கு போகலாம். இந்த திராவிடர் கழகம் என்ன செய்யும்? இவர்கள் எதற்கு அரசியல் பேசுகிறார்கள்? திமுகவுக்கு ஒரு காலத்தில் ஜெயலலிதாவுக்கும் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள், இப்போ திமுக. அவ்வளோதான். அது வேறு என்ன செய்ய முடியும் அந்த கட்சி என்பது நீங்கள் ஞாபகப்படுத்துகின்ற போது தான். கூட்டணி கட்சியிலேருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே இந்த சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில பிழை இருக்கு, இது வந்து உடனடியாக மேல் விசாரணைக்கு உத்தரவிடுங்கலாம் சிபிஐக்கு மாத்துக்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, அரசு சரியாதான் இந்த விஷயத்தை கையாளுங்க சொல்றாங்க. சிபிஐ சொல்லட்டும். இந்த ஆள் 2 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யவில்லை. இந்த அரசு 2 ஆண்டுகளாக வலிவாக கேட்க முடியவில்லை. இந்த சிபிஐக்கு மாற்றி என்று திருமாவளவனால் கேட்க முடியவில்லை. இப்பொழுது கோர்ட்டு வந்து சிபிஐக்கு மாற்றி தனி அதிகாரிகளை போட்டு விசாரிக்க சொல்லிவிடுமோ என்ற அச்சம். நீங்க காவல்துறைன்னு பாக்குறீங்க, இது ஒரு சிஸ்டமோட குரலா நீங்க பார்க்கல. சிபிஐ ஒரு சிஸ்டம் தானே, சிபிசிஐ ஒரு சிஸ்டம் தானே. ஒரு சிஸ்டம் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லிட்டேன். சிபிஐனுடைய சிறப்பு என்ன என்றால் இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க, அவ்வளவுதான். சிபிஐ கட்டுப்பட வேண்டியவனு கட்டுப்படுவேன். நம்ம சிஸ்டமே ராங். டெமோக்ரஸி செட்டப் இஸ் ராங். எல்லாமே ராங். பியூரோக்ரஸி இஸ் ஃபுல்லி கரப்ட். ப்ரெஸ் இஸ் ஃபுல்லி கரப்ட். கவர்மெண்ட் இஸ் ஃபுல்லி கரப்ட். ஜுடிஷியரி பரவாயில்லை, மெத்த சிறப்பு என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால தான் இவ்வளவு மோசமாக போச்சு. ஒரு 50-70 ஆண்டுகளில் இந்தியா நாசமாக போயிடுச்சு. பொருளாதார விடுதலை காரணமாக, சந்தை பொருளாதாரம் காரணமாக ஒரு பக்கம் பெருகுகிறது, ஒரு பக்கம் பெரிய மேட்டுக்குடி மக்கள் அள்ளி குவிக்கிறார்கள். அந்த வேற்றுமைகளுக்கு இடையே கொஞ்சம் செழிப்பு காணப்படுகிறது என்பதை தவிர, படிப்பு காரணமாக வெளிநாடுகளுக்கு போகின்ற இளைஞர்கள் வசதி மிக்கவர்களாக தன்னுடைய கிராமங்களில் வீடு வாசல் கட்டி கொண்டு ஒரு புதிய வசதி வந்திருக்கிறதே தவிர இவர்களுக்கும் அதற்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. மார்க்கெட் எக்கானமிக்கு நம்ம மாறினதுக்கும், எம்ஜிஆர் காலத்தில் திறந்து விடப்பட்ட உயர்கல்வி, அதன் காரணமாக தனியாரிடம் கொடுத்து திறந்து விடப்பட்ட உயர்கல்வி பல லட்சம் மாணவர்களை படிக்க வைத்து பல நாடுகளுக்கு அனுப்பியதனுடைய விளைவாக ஏற்பட்டிருக்கின்ற வசதியை தவிர இதில் இந்த ஸ்டாலினுக்கும் தொடர்பு கிடையாது. சும்மா சொல்லிக்கொள்வார். இது இயற்கையாக ஏற்படுகின்ற இந்த ஏற்றநிலைகள் இதில் சுரண்டப்படுவது போக, இதில் சுரண்டப்படுவதில்லை என்றால் இந்த நாடு சிங்கப்பூராக மாறியிருக்கும். அது போகட்டும். ஆக உன்னுடைய ஆட்சியின் மீதும் உன்னுடைய போலீஸின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. உன்னுடைய போலீஸ் உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறது. எந்த அதிகாரியாவது நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்றவன் கிடையாது. இருந்தால் அவனை முதலில் எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டில் ஆக்கமில்லாத இடத்திற்கு அனுப்பிவிடுவார்கள். அப்புறம் வேண்டியவனை வைத்து குற்றம் சாட்டப்பட்டவரில் ஒருத்தரும் ஆயுதப்படை காவலர் தான். ஸோ அப்படி ஒருத்தரை திணிச்சு நீங்கள் இந்த குற்றத்தை எல்லாத்தையும் இவர்கள் ஏற்படுத்துகின்ற வழக்கில் எல்லாவற்றையும் கொண்டு போய் பூசி மொழிக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியே அனுப்பிவிடுவார்கள். யாருக்கும் ஒன்றும் வராது, வேண்டியவனும் கொடுத்து கொள்வார், எல்லாம் பண்ணி கொள்வார். இதெல்லாம் நடைமுறையில் இருப்பது. ஒரு வழக்கு 2 வழக்கில் இல்லை, 100,000 வழக்கில் தான் நடைமுறை இந்த அரசாங்கத்தில். ஆகவே தான் உங்களுடைய எதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் சிபிஐ கூடாது என்று சொல்லவில்லை? அது நீதிமன்றமே அந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே நீதிமன்றம் சொன்னால்தான் இந்த வழக்கு ஒழுங்கு வரும். இல்லாவிட்டால் வழக்கு ஒழுங்குக்கு வராது. ஒரு காலத்திலும் எல்லாம் விடுதலை ஆகி விடுவார்கள். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து மறக்கடித்து விடுதலை செய்து விடுவார்கள். எல்லாம் நடக்கும். ஸோ உண்மை நிறைவேறாது. ஆகவே சிபிஐக்கு போவதன் மூலம்தான் இந்த வழக்கு வேகம் வரும். 3 மாதத்தில் எடுத்து கொண்டு வந்து விடுவான் காதல் தெரிய. ஏனென்றால் அவன் ஸ்டாலின் சொல்வதை கேட்பவன் இல்லை. உன்னுடைய சொந்த கட்சியே சிபிஐக்கு போ என்று சொல்லிவிட்ட பிறகு இனிமேல் உனக்கு மானங்கட்டதனம். உன்னுடைய அண்ணா கற்பழிப்புக்கும், அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்புக்கும் சிபிஐ, இதற்கும் சிபிஐ. அப்படி என்றால் உன்னுடைய போலீஸ் துறையை மூடு, சிபிஐயே வைத்து கொண்டு எல்லா விசாரணைகளையும் செய்து கொண்டு விடும் என்பதுதான் இன்றைய
தமிழ்நாட்டு அரசு. இது கேவலம் ஸ்டாலினுக்கு. இவர் போய் ஊராக 10 பேரை கூட்டி வைத்து கொண்டு மாலை போட சொல்லி தூண்டு போட சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார். எங்கேயாவது போய் டங்ஸ்டனில் போய் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார். நீ சட்டம் ஒழுங்கு உன்னுடைய ஆட்சியில் இல்லை என்பதற்கான அறிகுறிகள் தான் இவையெல்லாம். 2 தான் வெளிப்படுகிறது, 200 வெளிப்படுவதில்லை. ஆகவே இவையெல்லாம் உன்னை கேவலமாக ஆட்சிக்கு தகுதியற்றவனாக ஆக்கும். ஆட்சியாளனுடைய முதல் தகுதி சட்டம் ஒழுங்கை நிலையாற்ற, 2வது வரி வசூல் செய்தால், 3வது ஒழுங்காக திட்டமிட்டதை செலவு செய்தால். நீ வரி வசூல் செய்வாய், ஒழுங்காக திட்டமிட்டு செலவு செய்ய மாட்டாய், ஊழல் செய்வாய். அதனால் எங்களுக்கு வர வேண்டிய நிலை வராது. அப்புறம் சட்டம் ஒழுங்கை காக்கின்ற ஆற்றல் உனக்கு கிடையாது. பழைய கால மனுநீதி போல மனுநீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சொன்னது, அது மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு நீதி. நீ ஒரு அதிகார பார்ப்பான் தான் நான் சொல்லுகிறேன். மனுநீதி எவ்வளவு கேவலமானதோ அதே கேவலமானது நீங்கள் ஆளுகிற சட்ட முறையும். ஏனென்றால் கட்சிக்காரனுக்கு ஒரு முறை, கட்சிக்காரன் அல்லாதவனுக்கு. செந்தில் பாலாஜி எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் அவரை மந்திரியாக சிறையில் வைத்திருப்பீர்கள். உங்களுடைய மந்திரி பெரிய ஆட்கள் எல்லோரும் எல்லா சுகங்களையும் சிறையில் இருந்தாலும் அனுபவிப்பார்கள், வெளியே இருந்தாலும் அதிகரிப்பார்கள். எப்பவும் அதிகாரம் அவர்களிடம் இருக்கும். இந்த மனுநீதிக்கும் இதற்கு என்ன வேறுபாடு? மனுநீதி பிராமணன் தவறு செய்தால் அபராதம், ஒரு கோயிலுக்கு விளக்கேற்ற வேண்டும். பார்ப்பன அல்லாதவன் தவறு செய்தால் அவனுடைய தலையை வெட்ட வேண்டும். இந்த மாதிரி ஒரு நீதி. அதனால தானே அது நம்ம கேவலமாக சொல்லுவோம். என்றைக்கு பார்ப்பனன் மனுநீதி, பகவத்கீதையினுடைய முதற் பகுதியான வர்ணாசிரம தர்மம் இவையெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்பட்டிருந்தாலும் மனித அறிவுக்கு பொருந்தாத இவற்றை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் பார்ப்பனன் மீது குற்றம் சொல்வதற்கு ஒரு வேலையும் கிடையாது. நிராகரிக்கிறோம் என்று அவன் சொல்ல வேண்டும். இது காலத்திற்கு ஏற்புடையது அல்ல. ஒரு ஜாதிக்கு ஒரு நீதி இருக்க முடியாது. நீதி என்பது பொதுவானது. தாழ்த்தப்பட்டவனுக்கும் பார்ப்பனனுக்கும் ஒரே நீதி தான் இருக்க வேண்டும் என்று பார்ப்பனன் சொல்ல வேண்டும். அவன் எப்போ பார்த்தாலும் மண்நீதியை காப்பாற்ற பார்க்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் பகவத்கீதையினுடைய முதற் பகுதி வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்ற பார்க்கிறான். ஆகவே தான் அவன் இன்னும் பகைக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல் நீ சட்டத்துக்கு, உன்னுடைய கட்சிக்கு ஒரு நீதி. உன்னுடைய கட்சிக்காரன் ஞானசேகரன் தவறு செய்தால் அவனை ராத்திரிக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுவீர்கள், லாக்கப்பையில் வைக்க மாட்டீர்கள். நான் சொல்வதை யோசித்து பார்த்தால் சரியா சரியில்லையா விசாரணைக்கு போனால் தான் உண்மை வெளிவரும் அப்படின்னு. வெளிவரும், கண்டிப்பாக வெளிவரும். இதுவரை வராது, இந்த அரசில் வரவே வராது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிக்கிறோம். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.